அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சரி பதம் ஜக 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 ஜக். ஹே வந்தேண்டா பால்காரன் அடடா பசுமாட்டை பற்றி பாட போகிறேன்டா. சா 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 மா மமகா ச ச கா கமகரி ச ச சா ரி ரி ச சா ரி ரி ச சா. சுகமா கேத்தட்டு வந்து மியூசிக்கலி ரொம்ப ஒரு ப்ரில்லியன்ஸான சாங்கு ரஜினி இன்ட்ரோக்கு. ஆனால் ப்ராப்பராக ரஜினியோட இன்ட்ரோ சாங்குன்னே வந்தது வந்து இதில் தான் ஆரம்பிச்சு. இதுக்கு அண்ணாமலைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எந்த சாங்கும் அவருக்கு. கோழி மீதித்து கொஞ்சம் சாகுமா என்று அன்று பாடம் படித்தேன், அது பழைய பழமொழி. காரி ரீசா தரரே தாரரே தாரரா தரே தரே தானன தானே நானா சாபமதபம பாரி கவகரிசா முதலில் பார்த்தே. ஆட்டக்காரன் பாட்டில் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போவாங்க. ஊரு பெருசாச்சு, சனத்தொகை பெருத்தாச்சு, பஸ்ஸை எதிர்பார்த்து பாதி வயசாச்சு, வாழ்க்கை பொறக்கும் நேரத்தில் இருக்கும் சாலைகளின் ஓரத்தில். இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் 6-8 சாங் இது மஜாலா தெரியாது. ஓ தேவா சார் வந்து கல்யாண சாப்பாடு போடவா. பாலு சார் என்கிட்ட சொல்லிருக்கார், அதாவது கண்ணன் அவர் எம்எஸ்வி ஸ்கூல் கண்ணன், அவர் அறியாமல் எம்எஸ்வி ஸ்பார்க் அவர்கிட்ட இருக்குன்னு. கோகிலமே நாரரே கடிதத்தின் முத்தங்கள் அனுப்பிடலாமோ நாரரி நாரரி நரரரா. எம்எஸ்எஸ் ஸ்கூல் அது. பூவாடை வீசி வரும் சிலைதான், வானில் பூத்தவ நிலா அவள் மேக கலைதான், எங்கும் தாவாத என் உணர்வை தட்டியவள் பூவுதடு சுலைதான், இன்ப வளைதான் என் இன்ப வளை அன்னை தமிழை வணங்கி தொடங்குகின்றேன். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்ம நிறைய இசையமைப்பாளர்களுடைய இசை பற்றியும் அவர்களுடைய இசைகளுடைய நுணுக்கங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். தமிழ் சினிமாவில் ஒரு ஆகச்சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவர் இவர். இன்றைக்கி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இவருக்கு வந்து வேறு ஒரு முத்திரை கொடுத்திருந்தாலும் இவர் பார்த்திங்கன்னா நிறைய கர்நாடக சங்கீதத்தில் அநேக பாடல்களை கர்நாடக சங்கீத அடிப்படை ராகங்களில் பண்ணியிருக்கார். யாருமே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு சும்மா வந்துட முடியாதுங்க. எல்லாரும் ஒரு அடிப்படை சாஸ்திரிய சங்கீதமும் மேற்கத்திய இசையினுடைய அறிவும் இருந்து தான் வர முடியும். இன்றைக்கி பார்க்க போகிறது தேனிசை தென்றல் தேவா சார் அவர்கள். அவருடைய பேர் தேனிசை தென்றல் தேவா சார் இருந்தாலும் அநேகர் அவரை பற்றி சொல்வது இல்லை, இவர் ஒரு கானா மியூசிக் டைரக்டர், கானா பாடல்கள் தான் நிறைய பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் கானா பாடல்கள் நிறைய பண்ணியிருக்காரு தான். ஆனால் அவருடைய கானா பாடல்களில் அநேக பாடல்களில் ராகம் இருக்கும். நானே நிறைய பாடல்கள் கேட்டிருக்கேன். அநேக பாடல்களில் ஜீவன் இருக்கும். கானா பாடல்னு சொன்னாலுமே சாதாரணமாக இல்லாமல் அதில் பாடல்களில் ஜீவன் இருக்கும். இதை தாண்டி அவருடைய மெலடி சாங்ஸ் நிறைய இருக்குது. இதனால தான் என்னவோ தெரியல, இந்த லப்பர் பந்து படத்தில் அப்படி ஒரு அருமையான ஒரு வசனம், ஒரு வார்த்தை ஒன்று வச்சுருப்பார். அவர் தான், ஆனால் இது தேவாவுடைய பாடல் அப்படின்ட்டு. அநேக பாடல்கள் அவருக்கு அங்கீகாரம் இல்லாமல் போயிடுச்சு. வேறு பல இசையமைப்பாளர்கள் பேரை சொல்லி அவர் போட்ட பாட்டு, இவர் போட்ட பாடல்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய சாங் இன்றைக்கி அந்த மாதிரி சாங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தெரியும் உங்களுக்கு, ஓ இதெல்லாம் தேவா சார் பண்ண பாடல்களா அப்படின்ட்டு. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் கம்போசர்ஸ் அண்ட் ரொம்ப 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 டவுன் டு அர்த் பர்சன்னு சொல்கிறதுக்கு மிகச்சரியான ஒரு பர்சன். எம்எஸ்வி ஐயா அவர்களை தான் தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன்ட்டு. அதற்கு பிறகு நம்ம தேவா சாரை சொல்லலாம். அவ்வளோ டவுன் டு அர்த் பர்சன், சச் அ ஃபைன் ஹியூமன் பீங்.
அந்த மாதிரியான ஒரு நபரை பற்றி பேசுவதில் ஆதன் சினிமா அண்ட் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன், ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி நம்ம கூட பேசுறதுக்காக தி எவர் லவ்விங் டீகோடர் ஒவ்வொரு பாடல்களையும் பிரித்து பகுப்பாய்வு செய்து அந்த பாடல்களுடைய ராகங்களை தொகுத்து கூடக்கூடிய நம்மளுடைய வீரமணி கண்ணன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அன்பு சகோ கெவின் அவர்களே. உலகெங்கிலும் தமிழர்களின் இதயத்தில் சிம்மாசனத்தில் கம்பீரமாக நடைபோட்டு கொண்டிருக்கும் ஆதான் சினிமாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். மீண்டும் ஒரு நல்ல இசையமைப்பாளரை பற்றி அவருடைய இசையமைத்த பாடல்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கானா கிங்குன்னு அவரை போய் சொல்கிறாங்க. நான் போன எபிசோடில் கூட சொன்னேன், எப்படி அவரை போய் அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்கன்னு புரியல. கானா பாடல்கள்லேயே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெலடி வைக்கக்கூடிய ஆள், ராகம் பேஸ் பண்ணி பண்ணுறவர். குறிப்பாக எம்எஸ்வி ஐயாவுடைய அடிவருடின்னு நான் சொல்லுவேன். அவருடைய இசையை கேட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி வந்தவர் தான் நம்முடைய தென்னிசை தென்றல் தேவா சார். அவ்வளோ ஒரு நல்ல பாடல்கள் அவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஹம்பிள் பர்சனாலிட்டி, ரொம்ப டவுன் டு த எர்த் பர்சன். அதனால் அவருடைய பாடல் விஷயமாக இன்றைக்கி இதை நம்ம அரங்கேற்றத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமையும். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய மிகச்சிறந்த ரசிகர். ஆக்சுவலாக உங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கு இல்லைங்களா? மிகப்பெரிய நட்புங்க. தேவா சார் வந்து சினிமா வரத்துக்கு முன்னாடி இண்டு மியூசிக்ன்ற ஒரு கம்பெனியில் வந்து நிறைய பக்தி பாடல்கள் பண்ணியிருந்தார். தேவா சார் எவ்வளோ பக்தி பாடல் பண்ணிப்பார் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு 500, எனக்கு தெரிஞ்சு 2000 பாட்டு மேலே பண்ணிக்கிறேன். அப்பா, பக்தி பாடல் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி. இண்டு மியூசிக்ன்ற ஒரு கம்பெனி, வெறும் பக்தி பாடல் ஒன்றுமே எடுக்கிற கம்பெனி. அந்த கம்பெனி ஆஸ்தான மியூசிக் டைரக்டர், அதாவது எல்லாரையும் வச்சு எடுப்பாங்க, பட் மஸ்ட் தேவா வச்சு குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு ஆல்பம் பண்ணுவாங்க. அதில் எங்கள் அப்பா, டிஎல் மகாராஜன், சீர்காழி சிதம்பரம் இப்படிலாம் நிறைய பேர் பாடிருக்காங்க, எல்லாரும் சினிமா எல்லாரும். அதில் எங்கள் அப்பா வந்து ஒரு 3-4 ஆல்பம் தேவா சார் பாடிருக்காரு. அதில் ரொம்ப பேர் சொல்கிற மாதிரி மயிலை கபாலீஸ்வரம் மகிமைன்னு சொல்லிட்டு ஒரு கேசட், கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் பற்றி தேவா சார் இசையில் என் தந்தையார் பாடினது. அப்புறம் நமச்சிவாய நாதம்னு ஒரு மிகச்சிறந்த ஆல்பம் அது. அதில் வந்து ஒரு பாட்டு வந்து நான் ஆல்ரெடி நேரில் பாடி காமிச்சிருக்கேன். அந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ஆல்பம் அது தேவா சார் பண்ணதில். ஸோ எங்கள் அப்பா மேலே எப்போவுமே ஒரு பிரியம் தனியாக தேவா சாருக்கு உண்டு. ஆனால் அவர் அப்புறம் சினிமாவுக்கு வந்தப்புறம் வந்து அவருக்காக சினிமா வரத்துக்குள்ளே எங்கள் அப்பா தவறிட்டார். ஆக்சுவலாக அவர் அந்த மனசுக்கு ஏற்ற மகாராசா அதான் ஃபஸ்ட்டு படம் 1919 நினைக்கிறேன். அது எங்கள் அப்பா தவறிட்டார் அதுக்குள்ளே. நிச்சயமாக எங்கள் அப்பா இருந்தார்னா நிச்சயமாக தேவா சார் வந்து கண்டிப்பாக நிறைய பாடல்கள் எங்கள் அப்பா கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக அது எனக்கு தெரியும். நிச்சயமாக அது ஏதோ சொன்ன மாதிரி விதி வலிதுன்ற மாதிரி. பட் எனக்கு என்னென்னா, நான் வந்து நிறைய பாடல்கள் தேவா சார் வந்து ரொம்ப நல்ல பாடலாம் பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு பேச மாட்டேன்றாங்க, வெளியே பேச மாட்டேன்றாங்க யாருமே. வெளியே அது என்ன பிரச்சனை, நான் எப்படி அதை நினைக்கிறேன்னா, இவர் ஒரு 2 சூறாவளி நடுவில் சிக்கின்றார். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இவர் வந்த காலகட்டம் வந்து 1990 ஆக்சுவலாக. அப்போ தான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். வைகாசி பிறந்தாச்சி என்று நல்லா பூமாக தான் வந்தார் அவரும். நல்லா அது எப்படின்னா, அது சிங்கானி ஒரு பக்கம், அந்த பக்கம் ஏஆர் ரஹ்மான், ரெண்டுக்கு நடுவில் அவர் வந்ததில் நடுவில் இசை ராஜ்குமார் அவர் அப்போ இருந்தார். ஆமாம், நான் சொல்கிறேங்க, அப்போ அந்தளவு காம்படிஷன் அது இசை ராஜ்குமார் சார், சிற்பி சார், இசை ராஜ்குமார் சார், சிற்பி சார், அதுக்கு வித்யாசாகர் சார் சார், இவங்கெல்லாம் 90s தான் வந்தாங்க உள்ளே. அப்போ தெலுங்குலேருந்து வரும். அப்பப்போ கீரவாணி இருந்தார், தெரியும். ஆமாம் ஆமாம். தேவா சாருக்கு முன்னாடி சந்திரபோஸ் சார் இல்லைங்களா? சந்திரபோஸ் சார். பட் அவரது இம்பேக்ட் அப்போல்லாம் ரகுமான் என்ட்ரி கிடையாது. ஸோ அதனால் சந்திரபோஸ் வந்து ஓரளவு முன்னாடியே வந்துட்டார். தேவா சார் வந்துட்டார். சந்திரபோஸ் 86 87 வந்துட்டார். 80 ராஜா சின்ராஜாலாம் 88. அப்போல்லாம் ரஹ்மான் என்ட்ரி உங்களுக்கு 92 தானேங்க, ரோஜா தானேங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட கரெக்டாக ரஹ்மான் என்ட்ரி தான் தேவாவும் பீக்கிங் ஆனார். ஆக்சுவலாக நான் 1990 வைகாசி பிறந்தார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா பிரசாந்த் நானும் ஒரே டேட் ஆஃப் பர்த். நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. வைகாசி பிறந்தாச்சு படம் போது 1990 நினைக்கிறேன் அந்த படம், இஃப் ஐ எம் நாட் ராங். தான் அந்த சின்ன பொண்ணு பாட்டெலாம் பயங்கரம். தண்ணி கூடம் எடுத்து தவிக்குது அது எல்லாம். அப்போ நமக்கு அதான் அண்ணாமலைலாம் பெரிய ஸ்வாகுங்க. என்னங்க என்ன இட்டுங்க அண்ணாமலைலாம். அண்ணாமலை பாட்ஷா. ஆக்சுவலாக அண்ணாமலைக்கு வந்து ரோஜா 92 ஜூன்
ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். 92 ஜூன் அண்ணாமலை, புது அர்த்தங்கள் 91. அப்போ அங்கே கட் ஆகுது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சு வெளியே வந்து 3 ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அண்ணாமலை ஒரு படம், மருதமணிச்சி ஒரு படம், வானமே இல்லை நினைக்கிறேன், வானமே இல்லை, அப்புறம் ரோஜா வந்து August 15th 1992, அண்ணாமலை June 27th 1992. ரஜினி படம் என்ன எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை மாதிரி ஒரு கல்ட்டு கிளப்பின ஒரு படம் வந்து படமும் சரி அதில் தானே ஆமாம் ரஜினியோட ரீலாம் ஒரு புது டைமென்ஷனே வந்தது. ஆமாம், ஆக்சுவலாக அப்போ தானே அந்த டைட்டில் வர ஆரம்பிச்சது. ஆமாம், அந்த ரஜினிங்கிற ரஜினின்னு அதில் தான் போட ஆரம்பித்தாங்க. தேவாவும் நல்லா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணார். ரஜினி படம்போது ஒரு மாஸ் எலிமெண்ட் கிடைக்கும்போது அந்த அண்ணாமலையெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் பாடுங்கெல்லாம் வந்தேன்டா பாலகாரெலாம் என்ன. ஆமாம், நம்ம அந்த ரீல் கூட மறுபடியும் நல்ல ட்ரெண்டாக இருக்குது. அருணாச்சலம்லேருந்து பாஷாலேருந்து வந்தேன்டா பாலகாரனே அன்பிலீவபிள்ஸுங்க, செம்ம இன்ட்ரோங்க. அதெல்லாம் செம்மையாக வேலை வச்சுருப்பார். அதில் இந்த பாட்டெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏ மேஜர் ஸ்கேல். ஆக்சுவலாக அந்த மனுஷன் திருப்பி எஸ்பிபி சார் உள்வாங்கி என்ன மாதிரி பாட்டை அவர் பாடுகிற அந்த பாட்டை அது நான் எகெயின் தான் சொல்லுவேன். ஒரு சிங்கருடைய ஃபுல் எலிமெண்ட் நீங்கள் வாங்கணுன்னா அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சரி நீ பதம் ஜக 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 ஹே வந்தேண்டா பால்கார அடடா பசுமாட்டை பற்றி பாட போகிறேன்டா, புது பாட்டு கட்டி ஆட போகிறேன்டா, புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால் முடியாது தம்பி, அட பாவி புள்ள பொறக்குதப்பா பசும்பால தாய்ப்பாலை நம்பி. இந்த பாட்டை அவர் எடுத்தது வந்து வகுலாபுரம் ஸ்டார்ட்டு. சா 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 மா மகா ச ச கா கமகரி ச ச சா ரிரி ச சா ரிரி ச சா ஒரே இடம் தான் சின்ன கதை மிக்ஸ் பண்ணியிருப்பார். சரணத்தில் கம்ப்ளீட்டாக சுகந்தர் ட்ரான்ஸ் பண்ணியிருப்பார். பாப்பா மபு மப க கம கம க ரி க ரி க ரி ரி ச ச சா 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 ச ரி கா பாப்பா மபு மப க கம கம ரி ரி க ரி க ரி சா ச சா பன்னி ச க ரி ரி ச சா மாமா மப மக மாமா மாமா மப மக க க க க அங்கே வகுலாபுரம் வந்துடுவேன். சரி கம கரி ரி கரி திரும்பி சுதந்திராளி. ஸோ வகுலாபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணி சிந்துவரியை மிக்ஸ் பண்ணி அப்புறம் சுதந்திராளி சரணம் ஃபுல்லாக ரொம்ப பெரிய சேஞ்சுங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். பாலு சார் அசால்ட்டாக பாடுறாரு. இந்த விஷுவலில் பார்த்தீங்கன்னா ரஜினி டான்ஸுக்கும் அந்த ரஜினி டக்கட்டு 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 என்ன டெம்போ எலிவேஷன் அந்த சாங். அண்ணாமலை வந்து ஒரு மிக தேவாசாருக்கு வந்து ஒரு பெரிய, அதாவது எனக்கு இவங்க அந்த கானா கிங்குன்னு வந்து இவங்க அந்த கவலைப்படாது சகோதராய் அது விதவிதமாக சூப்பர் இதை வச்சு அவங்க கானா கிங்குன்னு வைக்கிறாங்க. என்ன பேசிக்கலாக பண்ண அது ஒரு சுச்சுவேஷன் சாங் தான். அது எல்லா இசையமைப்பாளர்களும் இந்த மாதிரியான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க இருக்குங்க. அப்போ நீங்கள் சிங்காரி சாருக்கு என்ன சொல்லுவீங்க? ஓ நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நான் விட்டெறிஞ்ச சொல்லிய பாலு சார் பண்ண ஒரு நார்மல் 6/8 சாங் தான். கவலைப்படாதே சகோதரா எங்கள் அம்மாக்கார் என்னென்னா லிரிக்ஸ் ரீஃபைண்ட் ஆச்சு. லிரிக்ஸ் வந்து எல்லாரும் உள்வாங்கிற மாதிரி அவன் ரொம்ப சிம்பிளாக தமிழை கொண்டு போனான். ஐரமுத்தியும் அப்படி தானங்க பண்ணாரு. அட நீ செத்தா கருவாடு மீ செத்தா குருடு கண்ணதாசன் சொன்னதுங்க, பசு இருந்தாலும் செத்தாலும் பாலாகும் தோலாம் நான் கண்டு சொன்னது, அண்ணல் காந்தி குடித்ததெல்லாம் ஆயுள் வளர்க்கும் ஆட்டு பாலுங்க, அண்ணாமலை நான் கொடுப்பதெல்லாம் அன்பு வளர்க்கும் மாட்டு பாலுங்க, அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால் என்ன வாழ வைக்குது. இப்போ தான் ரஜினி ஸ்க்ரீனை பார்த்தா ஃபஸ்ட்டு பாட ஆரம்பித்தார். அதாவது ரஜினி என்ற ஆளுமையை வந்து இன்னும் லார்ஜர் தேன் த லைஃபாக காமிச்சது தேவாசா. நான் இன்னும் சொல்கிறேங்க, என்ன வேணால் யார் வேணால் பண்ணிக்கிட்டோம். அண்ணாமலை பாஷா அருணாச்சலம் இந்த 3 இன்ட்ரோ சாங் ஈக்குவலாக இன்னும் ஒரு சாங் கூட வரல ரஜினி. ட்ரூ அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடி சரி முரட்டு காலை மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் அவ்வளோதான். பொதுவாக மனசாங்கம் அது ஒரு ஜானர் செட் ஆகிடுச்சு ரஜினிக்கு.
அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆமாம், பெருசாக படங்கள் அந்த அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் அண்ணாமலையன் பாட்ஷா. ராகமா கேத்தட்டு வந்து மியூசிக்கலி ரொம்ப ஒரு பிரில்லியன்ஸான சாங்கு ரஜினி இன்ட்ரோக்கு. ஆனால் ப்ராப்பராக ரஜினியோட இன்ட்ரோ சாங்குன்னே வந்து இதில் தான் ஆரம்பிச்சது. ஆமா. இதுக்கு அண்ணாமலைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எந்த சாங்கும் அவருக்கு அந்த மாதிரி அமையலை. ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு சாங்கோ இல்லை வந்தேண்டா பார்க்குற மாதிரி ஒரு சாங், அதாண்டா இதாண்டா நம்ம பார்த்தோம் ரீல், ஆமா. அது மாதிரி கூட மனுஷன் அவ்வளோ பண்ணியிருக்காருங்க. நல்லா, அதாவது இதே அண்ணாமலையில் வந்து அண்ணாமலை அன்றைக்கி பார்த்தோம் நம்ம, ஆமாம் ஆமாம். கொண்டையில் தாழம்பூ, ரெக்க கட்டி பார்க்குதடி, ஒரு பெண் புறா சாங் என்ன மாதிரி மெலடிங்க அது. அதை கேட்டுமா வந்து கானாங்க கூப்பிட்றான் சார். அது பாட்டில் எனக்கு ரொம்ப நான் மைண்ட் ப்ளோயிங்காக சரண கம்போஷனு. கோழி மீதித்து குஞ்சு சாகுமா என்று அன்று பாடம் படித்தேன், அது பழைய பழமொழி. கரி ரீசசா பகரி ரீசசா பகரி ரீசபா பாபா தச தச பா தச தச பாபா, 3 ஸ்வரம் தான். சாகபமா ரீகா பகா, ஆண் பிள்ளையோ சாகும் வரை ஜெசாஸ் யூஸ் பண்ண. ஆமாம் ஆமாம் ஆமாம். பெண் பிள்ளையோ போகும் வரை நாரரா, எம்எஸ்சி டச் அதெல்லாம், ஆ ஆ அதெல்லாம் எம்எஸ்சி சார் டச் அதெல்லாம். ஆ. நாரா நாரா, ஒரு பெண் புறா கண்ணீர் தள்ளாட என்னுள்ளம் திண்டாட, என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கி. இவ்வளோ விஷயம் இந்த பாட்டில் இருக்கு தெரியுமா. நீங்கள் மியூசிக்கலி வச்சு பார்த்துட்டீங்கன்னா ஒரு கசல் டைப் கம்போசிஷன் ஆக்சுவலாக. ஓ, சுவையானதே பாப பாகரி கமகாரி ஆனனா மனம் வாடுது. இந்த பாட்டோட கன்னட வெர்ஷன்னு பாலு சார் படிப்பார். கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். ஆ ஆ ஆ. ரவிச்சந்திரன் படம் கன்னடத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த பாட்டு. பாலு சார் பாடுவார். மம்ம தம்மகான் ஆரம்பிக்காது, சம்திங் லைக் தட். அழகாக இருக்கும் பாடு. அவரும் அந்த இடம்லாம் ஜெயசுதாஸ் எப்படி தமிழில் இந்த ஃபீல் ஐ கொடுத்துருப்பாங்க. திங்க் இந்த சாங் வந்து சார் கேட்டார் போல இருக்கு. ஏன் இந்த பாட்டு எனக்கு கொடுக்கல அப்படின்னு தேவா சார் கேட்டதா நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன். பாலு சார் ஆமாம், இந்த கேட்டது. மெலடி போயிட்டேன்ட்டு அப்புறம் தான் கன்னடத்தில் பாட வச்சு. பாட வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஆமாம், ஜெயசுதாஸையும் ட்ரை பண்ணிருப்பாங்க, அவர் இல்லாதனால பாலு சாரை பாட வச்சுருப்பான். அது ஒரு சார் எப்போவுமே ஒரு பாடகர் வந்து ஒரு லாங்குவேஜில் பண்ணாருன்னா அதை பாடுறது ரொம்ப ஈஸி. அதே சிங்கர் டியூன் வைஸ் எல்லாம் டியூன் வைஸ். ஆமாம், ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு. வரைக்கும் அடுத்த சிங்கருக்கு போக மாட்டாங்க. இப்போ அவைலபிலிட்டி இல்லைன்னா அந்த ஹீரோக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஓ, இப்போ ரஜினி சாரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்றைக்கும் சொல்கிறேன், மலேசியாசன் வாய்ஸ் தான் அவருக்கு என்றைக்கு. அப்புறம் தான் லேட்டரான் பாலு சார். பாலு சார் பண்ண. கமலுக்கு என்றைக்குமே பாலு சார் தான் டெம்ப்ளேட். அப்புறம் லேட்டரான் ரஜினிக்கு மனோ செட் ஆச்சு. ஜெயசுதாஸ் ஓரளவு செட் ஆகும் ரஜினி சார். ஏன்னா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேலேருந்து அது நிறைய பாடிருக்காரு. இந்த பாட்டு அண்ணாமலையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானது, அருமையான மெலடி. அந்த பியானோ பிஜிஎம்ஏ ஓப்பனிங் நல்லாயிருக்கும். பியானோ பீஸு ஸ்ட்ரிங்ஸ் எப்படி இருந்துருவா அந்த பாட்டில். வயலின்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணிட்டுப்பார். தம்பிங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சார். அவங்களும் ராஜா சார்ட்ட இருந்தவங்க தான் சார். ஆமாம் ஆமாம். 20 வருஷம் ஸ்கூலிங் சார். அது நீங்கள் சொன்னதுக்கு காரணம் சொல்லிட்டு நிறைய பாடல் தேவா சாரா ராஜா சாரான்னு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் அந்த சவுண்டிங் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தது டெம்ப்ளேட். நான் எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், ராசிதான் கை ராசிதான் ஓ முகமே ராசிதான். எனக்கு தேவா மியூசிக்னே தெரியாது. ரொம்ப நாள் நான் ராஜா சாமி தான் வச்சுருந்தேன். அந்த மாதிரி வந்து ஒரு அந்த ஸ்டாண்டர்ட் அவ்வளோ ஹை ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸ்டாண்டர்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஒரே சவுண்டிங் இருந்தது. ரஹ்மான் தனியாக இருந்தது காரணம் என்னென்னா அவர் ஒன்று க்ரியேட் பண்ணார், சவுண்டிங் இப்படிலாம் கொடுக்க முடியும். அவர் அதுக்கப்புறம் சவுண்ட் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் கம்போசிங் வந்து ரஹ்மான் ஒரு தனி ரூட்டு தான். அது இவர் கூட தேவா சார் வந்து கொஞ்சம் ராஜா சார் ப்ரொடியூசர்ஸ் அப்படி வந்து கேட்பாங்க, சார் நான் வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடான கருத்து எனக்கு இருக்குது சார். ப்ரொடியூசர் டேரக்டரை வந்து கேட்பாங்க சார், அவங்களெல்லாம் வந்து நீங்கள் டீல் பண்ணலாம் ஒரு சாதமான விஷயமே கிடையாதுங்க. அவங்க போட்டு புடி எடுப்பாங்க. இல்லை சார் அப்படி தான் சார் ஓணும், அதே மாதிரியே ஓணும் சார். என்ன பண்ணுவாருங்க அவர்? சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ன பண்ணுவார்? ஆமாம்,
ஒரு நல்ல பேனர் வருது, இந்த மாதிரி பாட்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம். சரி அவன் கேட்காத கொடுத்துட்டு போடான்னு போயிடுவீங்க. இதுதான் தேவா சார் விஷயத்தில் நடந்தது. அவர் வாண்டிட்டு அவருக்கு என்ன ராஜா சார் காப்பி அடிக்கணும்னா ஆசையான அதெல்லாம் கிடையாது. அவர் ஈ காட் சம் ஸ்பார்க், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அவர் வந்து தேவா சாருக்குன்னு ஒரு 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 டெம்ப்ளேட்டை அவர் அழகாக க்ரியேட் பண்ணிட்டார். அவருக்குன்னு ஒரு மெலடி, அவர் என்ன ஸ்ட்ராங்காக ஜானரில் செட் ஆகணுமோ எல்லாத்தையும் உட்காந்தார். அவரும் நிறைய பரிட்சார்த்தமெல்லாம் பண்ணார். எனக்கு ஆக்சுவலாக இப்போ இந்த ஒரு பெண் புறாக்கு அப்புறம் இன்னும் 2 சாங் அவர் பண்ணார். அது பெரிய ஹீரோ நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் அது பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கும். ஒன்று வந்து கோகுலத்தில் சீதை, கல்யாணில் அவர் பண்ணது. கோகுலத்து கண்ணா கண்ணா அவரே பாடியிருப்பார். சீதை இவள் தானா பாலு சார், தேவா சார், சித்ராமா பாடுறான். சோகமில்லை இனிதானா ராவணனின் நெஞ்சில் காமமில்லை கிருஷ்ண 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 கேசவனே. இதில் ஆசையினை கொண்டானவன் தாரரரை தாராரா தாரனான தான ஒரு நிலா 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 வந்தது நேரில். காடு எங்கே போய் பாருங்க. ஏ மேஜர் காடு, ஏ மேஜர் கூட இல்லை, அது எஃப் ஷாப் மைனர், இ மேஜர் ஸ்கேலு. டரி 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 டரரரரா. என் வாழ்விலே பிருந்தாவனம் கண்டோடுதான் நன்னான கோகுலத்து கண்ணா கண்ணா. சாங்கை அழகாக பிளேஸ் பண்ணிருப்பார். பல்லவி சரணம் அப்படியே பிளெண்ட் ஆயிரும். முதன் முறையின் பார்த்து காதல் வந்தது. நான் சாங் தெரியுமா அது? நந்தவனம் இதோ இங்கேதான் தாரிரி தாரர தானன தரநர தானன. என்ன ரூட்டு தெரியுமா அது? பல்லவி பாருங்க. மாறு நேசரி மாகாரி ரீகாரி சதா மாறு நேசரி மாகா ரீகாரி சதா ரீகாரி நிச காக கமகாரி மாமமா மதமகா பவாரி நிச காக மாமாரி ரி மாமா ரி மாமா மமத பாகரி பாகரி சபாமரி ஹரிகரன் பாட வச்சு பாரு. கரெக்டான சாங் சிங்கரு. சரணம் பாமதப மப மப மக கமபநீத பதாபமப கக கக மம மம பாபம கபமகரிச. அதில் அழகிய பொடி சங்க வச்சுப்பார். தரரே தாரரே தாரரா தரே தரே தானன தானே நானா சாபாமதபமபாரி கபகரிசா. முதலில் பார்த்தே காதல் வந்தது. ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. இதில் கானா கேட்காங்க அவர் இந்த பாட்டுக்கு. பாட்டு சொல்லுவீங்களா அவரை பார்த்து? இவ்வளோ ஒரு உயர் ரகமான கல்யாணி தெரியுமா அது? ரொம்ப வசதியான கல்யாணிங்க அது. இது வந்து இது யாருக்கும் சலைச்ச கல்யாணே கிடையாது. அவ்வளோ அழகாக பண்ணிக்கார் கல்யாணி. 2 சாங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எவ்வளோ ப்ளசண்ட்டுங்க சாங். அதாவது ஒரு சாங்கை ப்ளசன்ட் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. 6/8 அதான் தேவா சார்ட்டு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? 6/8 சாங் கூட ஒரு மெலடி வச்சுருப்பாரு. நல்ல தர டப்பாங்குத்துனுவாங்க. அந்த தர டப்பாங்குத்தில் கூட அவ்வளோ குரோமேட்டிக்ஸ் இருக்கும். ஏன்னா எம்எஸ்சி ஸ்கூலா அது அந்த இதில் வந்து ஆட்டக்காரன் பாட்டில் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போவாங்க. ஊரு பெருசாச்சு, சனத்தொகை பெருத்தாச்சு, பஸ்ஸை எதிர்பார்த்து பாதி வயசாச்சு, வாழ்க்கை பொறக்கும் நேரத்தில் இருக்கும் சாலைகளின் ஓரத்தில்.
இவ்வளோ விஷயம் இருக்கு எவ்வளோ விஷயம். பார்த்தீங்களா? 6-8 சாங் இது மஜாலா தெரியாது. ஓ தேவா சார் வந்து கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா, அவர் காப்பி அடிக்கல, அந்த பாட்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்து ரூட் இப்படி வந்திருக்காரு. ஓ அம்மா தாய் மாறி ஆபத்தில் விட மாட்டேன், வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அங்கங்கே பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம், நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா. 4 ஃப்ரேசிங் இந்த பாட்டில். சாசா நீ தபா சாசா நீ தபா சாசரி நிச நிதபா சாசரி நிச நிதபா தாதா பதபமமா காமபமா கா கா கரி ரீ மா காரி சசா பத சாச சச நிச நித நீ தப்பா பரு நின்னி தத தப்பா பப்ப பரு நின்னி தத தப்பா நின்னி தப்பா பாப்பா பத நின்னி தப்பா பாப்பா இறக்கமுள்ள மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. நான் கிளாசிக் சிந்து பருவி. ஆமா 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 சார். கிளாசிக் சிந்து பருவிங்க அது. அருமையான சிந்து பருவி. சிந்து பருவி வந்து இப்படி குத்துருக்காரு 6/8ல. ஜின் பாட்டு விஷயோட பாருங்க. என்ன மாசு சார் பா. இன்னைக்கு இந்த ஆயுத பூஜை சமயத்துலலாம் எங்கே பார்த்தாலும் அந்த படம். நிசசாரி சார் நிசசாரி சார் நிசசாரி சார் பிஜிஎம்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த பாட்டில் தெரியுமா? சான்ஸே கிடையாது. ஃபுல்லாக இழைச்சிருப்பார் பாட்டு. ரஜினி சார்லாம் பெரிய மாஸ்டர் இந்த பாட்டெலாம். இந்த பாட்டெலாம் என்ன மாதிரி பேர் வாங்கலாம். அப்போல்லாம் லைட் மியூசிக்கில் முக்கும் மூணில் இந்த பாட்டு பாடவே கச்சேரியை முடிக்க விட மாட்டாங்க. வந்துடா பார்க்குற இந்த பாட்டு அதான்டா இதாண்டா. இந்த பாட்டெலாம் பாடாமல் நகரவே முடியாது கச்சேரி விட்டு. அதாவது எகேன் நான் சொல்கிறது தான், ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி தான் தேவா சார் பண்ணியிருக்காரு. தேவா சார் வந்து எந்த பாட்டும் வந்து கானா பாட்டு இருந்தால் கூட விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி அது நீங்கள் உருவப்படுத்தியது வந்து லிரிக்கை வச்சு நீங்கள் கானா பாட்டு நீங்கள் அதை உருவாது. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ஒரு கசல் ஸ்டைல் இல்லை சார். அந்த தாளம் தள்ளி ஆமாங்க. என் அக்கா பேர் டாவு டாவு டாவிடா. ஏங்க காதல் 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 இல்லையே சாதல் பாரதியோட கவிதை தானுங்க அது. டாவில் ஆட்டி டைடா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம் காதல் இல்லையே சாதல் தானே. ஆமாம் டாவுனாலே காதல் இதுங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டு. ரீஃபைன் பண்ணி அவங்க சார் என்ன விஷயம் தெரியுமா? தேவா வந்து ஒரு ஸ்டெப்பு இறங்கி மக்களுக்கு இன்னும் லேமாக புரியட்டும்னு இறங்கி வந்து பண்ணார். அதை எனக்கு திருப்பி விட்டாங்க கானா கிங்குன்னு. மற்றபடி தேவாலாம் கானா கிங்கெலாம் கிடையாது. அருமையாக மெலடிலாம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ மெலடி பண்ணியிருக்காரு. காதல் கோட்டையில் அடையப்பா பாலு சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது கண்ணன் அவர் எம்எஸ்வி ஸ்கூல் கண்ணன், அவர் அறியாமல் எம்எஸ்வி ஸ்பார்க் அவர்கிட்ட இருக்குன்னு. கோகிலமே நானனா நானனாரா நாரரரி கடிதத்தின் முத்தங்கள் அனுப்பிடலாமோ நாரரி நாரரி நரரரா. எம்எஸ்எஸ் ஸ்கூல் இது. பெரிய காந்தாத்தையும் சின்ன காந்தா பண்ணு. அவனிடம் சொன்னேன் அந்துதலை அந்த நானன நானனே நானனே நானன 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 நானனே நானன 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 சரவண பொய்கையில் நீராடி கோகிலமே நீ அனுப்பு நானா நானன கடிதத்தின் முத்தங்கள் அனுப்பிடலாமே நானன் நானன் நனநனனா நலம் நலம் அறியாவல் நிச நிச பமமாக கிட்டார் பிட். ஆமாம் டடடா டடடா அல்ல சாரி பாத
பாரி. பாட்டு காந்தாரம் அப்படி போயிருப்பாரு, சகமப்ப நிசான்னு ஆரம்பிச்சிருப்பாரு. செகண்ட் பிஜிஎம்ல சாரி பாரி தசகரி சரிகரி காரி கமகரி சா தசாரி காம பமகரி சா தசாரி. அதே படத்துல சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, ஒரே ஸ்கேலு. அம்மம்மா அம்சமா ஆன மேல போறம்மா. இவ்வளோ அழகாக இருந்தது பாலு சார் பண்ணது. சார் இந்த மாதிரிலாம் மெலடி பண்ணிவிட்டு இந்த இந்த காதல் கோட்டை படத்துலையே இந்த வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா சாங் அவ்வளோ பியூர் மோகனம் தெரியுமா? அப்படியா? மோகனத்தில் பண்ணிட்டுக்காருங்க. அது நீங்கள் காணா பண்ணுவீங்களே, சொல்லுங்கள். வெள்ளரிக்கா பிந்து வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா தானா தானன்ன தானன்ன தானா தானன்ன தானன்ன சரி தச பத கப சரி கபத சரி தச பத கப கபகா ரிக க க க க க ரிக க க க க க ரிக ப க ரிக ரி ச ச சரி ச ச சரி ச ச சரி ச த த த த த ச ச சரி ச ச சரி ச சாத பகரி வெள்ளரிக்கா. மோகனம் என்ன அழகாக பண்ணிருக்காரு பாருங்க, இவ்வளோ சிம்பிளிஃபையாக மோகனம் கொடுத்துருக்காரு. நாங்கள் கற்றுப்போங்க. க க ரீ சரி ரி க க ரி ரி சரி க ரி சரி சத சரி க ப க ரி ச. சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தால அதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு கொய்யா பழம் வைக்கிற அம்மாவோட சேர்ந்து பாடுற மாதிரி அந்த டேரக்டர் வச்ச சுச்சுவேஷனுக்கு ஒரு மோகனத்தோட ரீஃபண்டாக கொடுத்துருக்காரு. சாஸ்திரியமான மோகனராகும். இவர் போய் ஒரு கானா கிங்க அவர் எவங்க அப்போ ரிஸ்க் எடுப்பான். பியூர் மோகனங்க தெரியுமா?